ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் போன வருஷத்துல ஸ்மால் கேப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8.9% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சார். இப்போ வர்ற இயர்ல நான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் சார்? Yeah, small cap has given around minus 8.9% இல்ல last year. ஆமா சார். See, small cap பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு boom will be big. ஓகே. அடிச்சதுன்னா பெருசா இப்போ இதை பாருங்களேன், 2017 பார்த்தீங்கன்னா 54%, 2021 57%, 2023 54%, 2024 23%. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 2016 1%, 2018 minus 29 and minus 9 and 14. எப்பவுமே ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலடைல் செக்டர், கொஞ்சம் வாலடைலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு 50% ஒரு விஷயம் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா பர் ஆனம், அதே டைமில் 20% 30% ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் ஸ்மால் கேப். பட் லாங் டேர்மில் நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா லாங் டேர்மில் ஆவரேஜாக கொடுக்கும்போது இட் வில் பி பெட்டர். இப்போ நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இஸ் கிவிங் அரௌண்ட் 12.4%, ஜஸ்ட் பிலோ நிஃப்டி. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் இஸ் பெட்டர். ஓகே. நான் அதெல்லாம் ஏற்கனவே வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ மிட் கேப் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் போயிட்டு இந்த 12% எனக்கு வேண்டாம், ரொம்ப ஸ்மால் கேப்பில் போய் ரிஸ்க் எடுக்கவும் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்குமே நடுவில் போயிட்டு மிட் கேப்பில் பண்ணுறது இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே.